குடியினால் எவ்வளவு எச்சரிக்கையை சொன்னாங்களோ அதே எச்சரிக்கை சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட. உங்களிடம் ஜோசியம் பார்க்கும் பழக்கம் இருக்கிறதா? மன் அத்தல் அர்ராஃப், யார் ஒரு எதிர்காலத்தை குறித்து சொல்கிற ஜோசியக்காரனை போய் நிற்கிறானோ, லம் தக்பல் லஹு ஸலாத்தார பைன லைலா, அவனிடம் 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா. அல்லாஹ் அக்பர். பெரும் பாவத்தினால் கொலை செய்து விட்ட பொழுதும் கூட, மதுல கொலை செஞ்சுட்டுங்க, போதையில கொலை செஞ்சீங்கன்னு சொல்றவன் வேற, ஜோசியக்காரன் பார்க்க போறான் அப்படியா? பார்த்துட்டு தானா ஒதுங்கி தான் வேலை செஞ்சுட்டு போறான். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது பாவத்தில் போய் நிப்பாட்டுகிறது, அங்கே ஈமான் பறி போகிறது. ஈமான் பறி போகிறது என்பதனால் எந்த போதையினால் ரசூலுல்லாஹ் 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னாங்களோ அதே விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஜோசியக்காரன் நம்பி போனாலும் 40 நாள் தொழுகை அவுட்டுனாங்க ரசூலுல்லாஹ். இங்கே ரசூலுல்லாஹ்வுடைய ஒப்பீடை நாம் யோசித்து பார்க்கணும் இல்லையா? பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இன்னைக்கு பொதுவாக சொல்ற மாதிரி இருந்தா, எப்ப அவன் நம்பி போனியா அவனுக்கு ரிஸ்க் வராது, அவன் நம்பி போனியா உனக்கு வருமானம் வராது, பரக்கத்து அப்படின்னு சொல்றது வேற. ஸ்ட்ரேட்டா கொண்டு போய் ஒப்படைச்சாங்க ரசூலுல்லாஹ், ஈமானி அழிஞ்சு போச்சுன்னாங்க. மூட நம்பிக்கையினால், பாவத்தின் உச்சத்தினால் ஈமான் அழிந்து போகிறது என்பதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுவெல்லாம் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துடைய தொடர்பில் உண்டானது. அந்த தொடர்புக்குள் நீ வருகிற பொழுது, குடித்தவன் செய்கிற பாவத்தினால் என்னென்ன விளைவினால் அந்த 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அதே அளவிற்கு ஜோஷியத்தை நம்புகிற உங்களிடம் இருந்தும் நம்மிடம் இருந்தும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 40 நாள் தொழுகை அவுட்டுனாங்க ரசூலுல்லாஹ்.